ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷ விதமாக ஜீவனும் ஜீவ உரிமைகளும் என்ற தலைப்பின் கீழாக தேவனுடைய தெய்வீகமான காரியங்களை பார்த்துட்ருக்கிறோம். ஸோ அந்த வகையில் இன்றைய நாளுக்குரிய ஒரு கேள்வி பதிலுக்குள்ளாக கடந்து போவதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் பண்ணிடலாம். சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. தேவரீர் விசேஷமாக எங்களுடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்து மறுபடியுமாக உம்முடைய திட்டங்களின் மகத்துவங்களை காணும்படி நேசியத கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இப்பொழுதும் கூட நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய காரியத்தை நன்றாக நிதானித்து புரிந்து கொள்ள தேவன் தாமே கிருபை செய்ய வேண்டுமாய் ஜபிக்கின்றோம். இவையாவும் எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 1912 வருஷத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. சின்ன கேள்வி தான், பட் ரொம்ப ஆழமான அர்த்தங்கள் அடங்கிய ஒரு கேள்வி. அதனால் பதில் கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது. அதனால் இது நிச்சயமாகவே பிரயோஜனமாக இருக்கக்கூடிய ஒரு அறிவு. அதனால் தயவு கூர்ந்து நம்ம எல்லாருமே கவனிக்கலாம். கேள்வி: ஜீவ உரிமைகளை கர்த்தர் இயேசு சபைக்கு தரிப்பித்துள்ளதாக சாற்றியுள்ளதாக தாங்கள் போதிக்கின்றீர்களா அப்படின்றது கேள்வி. ஜீவ உரிமைகளை கர்த்தர் இயேசு சபைக்கு தரிப்பித்துள்ளதாக சாற்றியுள்ளதாக நீங்கள் போதிக்கின்றீர்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. பதில்: உண்மையில் அப்படித்தானே அப்படின்னு சொல்றார். கர்த்தர் இயேசு 2 ஜீவ உரிமைகளை உடையவராயிருந்தார். பாருங்க, கர்த்தர் இயேசு 2 ஜீவ உரிமைகளை உடையவராயிருந்தார். மனிதனென ஜீவிப்பதற்கான உரிமை ஒன்றினை அவர் பெற்றிருந்தார். மனிதனென ஜீவிப்பதற்கான உரிமை ஒன்றினை அவர் பெற்றிருந்தார் அப்படின்னு சொல்றார். அடுத்ததில், அவர் தாமே முன் வந்து தம் ஜீவனை கொடுத்து வைக்க அவர் தமது பூமிக்குரிய ஜீவனை கொடுத்து வைத்திட்டார். இந்த லைன் புரியல, திரும்ப படிக்கலாம். அவர் தாமே முன்வந்து தம் ஜீவனை கொடுத்து வைக்க, தம்முடைய ஜீவனை கொடுத்து வைக்க அவர் தமது பூமிக்குரிய ஜீவனை கொடுத்து விட்டார். லே டவுன். 2 பாயிண்ட் சொல்றார். ஒன்று நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே அவருடைய ஜீவனை கொடுத்து வைக்க, யார்கிட்ட? பிதாவினிடம் கொடுத்து வைக்க இப்பொழுது இருக்கக்கூடிய பூமிக்குரிய ஜீவனை கொடுத்து வைத்து விட்டார். லே டவுன் அப்படின்னு சொல்றார். அது அவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்படவில்லை. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய உயிரை யாருமே எடுக்க முடியாது. அப்போ நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை எடுக்கும்படியாக அவர் சம்மதித்தார், ஒப்புக்கொண்டார். அதனால தான் அவங்க அடித்து உயிரை எடுத்தாங்கன்னு இங்கே சொல்ல வர்றார். அடுத்ததில், அதை அவர் திவ்ய ஏற்பாட்டிற்கு இசைவாக மரணபரியந்தம் கொடுத்து வைத்திட்டார். லே டவுன். நம்ம கடந்த நாட்களில் பார்த்துருக்கோம் லே டவுன். அப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திவ்ய ஏற்பாட்டிற்கு இசைவாக மரணபரியந்தம் கொடுத்து வைத்திட்டார். லே டவுன் அப்படின்னு சொல்றார். எதை? பூமிக்குரிய ஜீவனை கொடுத்து வைத்திட்டார். அதான் லே டவுன். தன்னுடைய பூமிக்குரிய ஜீவனை அவர் ஞானஸ்தானத்தில் கொடுத்துட்டார். அந்த காரியமானது
திவ்ய ஏற்பாட்டிற்கு இசைவாக மரண பரியந்தம் கொடுத்து வைத்துட்டார். அங்கே லே டவுன் பண்ணதை அந்த காரியத்தில் கீழ்ப்படிதலை முழுவதுமாக மரணம் வரைக்கும் காமிச்சார் அப்படின்றத சொல்றார். அவரால் கொடுத்து வைக்கப்பட்ட அது இன்னமும் அவருடையதே. ஸோ இங்கே படிக்கிறது எல்லாமே புதுசாக கேட்குறவங்களுக்கு நிச்சயமாகவே புரியலைங்க பிரதர், குழப்பமாக இருக்குது, அப்படி தான் தோன்றும். அதுதான் இயல்பு. சரிங்களா? இந்த ஒட்டுமொத்த காரியங்களை நீங்கள் கோர்வையாக முன்னாடி இருந்தே கேட்டு வரும் பொழுது அட்லீஸ்ட் ஓரளவுக்கு என்ன பண்ண முடியும்னா நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அப்போ அந்த வகையில் என்ன பண்ணாங்கன்னா, புரியாட்டியும் பரவாயில்ல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தயவு செய்து என்ன இருக்குதோ அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிக்குவாங்க. பின்னாடி நம்மளுக்கு புரிஞ்சிடும். தவறாக ஏதாவது இருந்தால் கூட நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் பின்னாடி. சரிங்களா? ஸோ நல்லா கவனிச்சுட்டு வாங்க. அவரால் கொடுத்து வைக்கப்பட்ட அது இன்னமும் அவருடையது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சகோதரர் ஒரு உதாரணம் கொடுத்தார். ஒரு கேப்பை, தொப்பியை கழட்டி வச்சிட்டார் அப்படின்னா அது தொப்பி அவரது தான் அப்படின்னு ஒரு உதாரணம் சொன்னார் தெரியுமா ஏற்கனவே. அதான் இங்கே திரும்பவும் இந்த கேள்வியில் கொண்டு வரார். சரிங்களா? அப்போது திவ்ய ஏற்பாட்டிற்கு இசைவாக தன்னுடைய பூமிக்குரிய ஜீவனை கொடுத்து வச்சிட்டார். கரெக்டுங்களா? இது வரைக்கும் புரிஞ்சிச்சு நமக்கு. அது கொடுத்து வைத்தால் கூட அது இன்னமும் அவருடையது தான். அந்த பூமிக்குரிய ஜீவனானது அவருடையது தான் அப்படின்னு சொல்றார். உதாரணத்திற்கு, என்னுடைய புத்தகத்தை நான் இங்கே மேஜையில் வைத்துள்ளேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதே மாதிரி தொப்பி மாதிரியே ஒரு புக்கை பற்றி சொல்கிறார். உதாரணத்துக்கு, என்னுடைய புக்கை நான் மேஜை மேலே வச்சுட்டேன்னு சொல்லி நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்றார். சரி, நினைத்துக்கலாம். மற்றும் அது கொஞ்ச நேரம் மேஜையிலே இருக்கட்டும். சரி, கொஞ்ச நேரம் மேஜையிலேயே புஸ்தகத்தை வச்சிடலாம். எனினும் அது இன்னமும் என்னுடையதே. என்கிட்ட இருந்து இந்த புஸ்தகத்தை மேஜை மேலே, டேபிள் மேலே வச்சிட்டேன். கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். அங்கே அப்படியே இருந்தாலும் அது என்னுடையது தானே அந்த புஸ்தகம் அப்படின்னு சொல்றார். மற்றும் நான் திரும்பி வந்து மீண்டும் எனது புத்தகத்தை எடுத்துக்கொள்வதற்கு, நான் திரும்பவும் வந்து மீண்டுமாக அந்த புத்தகத்தை எடுத்துக்கொள்வதற்கு முழு உரிமை உடையவனாக இருக்கிறேன். ஸோ என்கிட்ட முழு உரிமையும் இருக்குது. நான் தான் வச்சுட்டு போனேன், கொஞ்ச நாள் இல்லை, திரும்ப வந்திருக்கேன், அது என்னுடைய புஸ்தகம். அதுக்கு அந்த புஸ்தகத்துக்கு மேலே அதை எடுப்பதற்கு எனக்கு முழு உரிமை இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறார். அப்படிதானே? தானே கரெக்டு அப்படின்றார். இயேசு, கர்த்தர் இயேசு தமது ஜீவனை பறிகொடுக்கவில்லை. தம்முடைய ஜீவனை பறிகொடுக்கவில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இடம் நல்லா நமக்கு தெரியணும். சரிங்களா? அவர் ஜீவனை இழந்துட்டாரு, ஜீவனை விட்டுட்டாரு, அது பலி செலுத்திட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் விருப்பப்பட்டு கொடுத்து வச்சிருக்கிறார் இப்போ. சரிங்களா? அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். பெரிய பெரிய மாற்றங்களை நம்முடைய இந்த ஒரு உண்மைக்குள்ளாக அது நம்மளை வளர்க்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இந்த ஜீவனை பறிகொடுக்கலைங்க, அவர் கொடுத்து வச்சிருக்கிறார் அந்த இடத்துலன்னு சொல்றார். சரிங்களா? திரும்ப படிக்கிறேன். எனினும் அது இன்னமும் என்னுடையது. எது? அந்த புஸ்தகம். சரிங்களா? மற்றும் நான் திரும்பி வந்து மீண்டும் எனது புத்தகத்தை எடுத்துக்கொள்வதற்கு முழு உரிமையுடையவனாக இருக்கிறேன் அப்படின்றார். அப்படித்தானே? கர்த்தர் இயேசு தமது ஜீவனை பறிகொடுக்கவில்லை. அவர் தாமே முன் வந்து தம் ஜீவனை கொடுத்து வைக்க மாத்திரமே செய்தார். அவர் தாமே முன் வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து வைக்க மாத்திரமே செய்தார். அந்த கொடுத்து வைத்ததில் தான் அவர் மரண பரியந்தம் உண்மையாக இருந்தார். நான் கொடுத்துட்டேன், அந்த கொடுத்ததில் உண்மையாக இருப்பேன், அந்த ஜீவனுக்கான உரிமையை எடுக்க மாட்டேன். மறுபடியும் நான் சாகிற வரைக்கும் எடுக்க மாட்டேன். நான் சாகிற வரைக்கும், மரிக்கிற வரைக்கும் நான் எதை கொடுத்தனோ, எதை கொடுத்தாரு? மனிதனாருக்குடைய அந்த ஜீவ உரிமைகள்லாம் கொடுத்தார் இல்லையா? அப்படி கொடுத்து வைத்ததில்ல நான் மரண பரியந்தம் உண்மையாக இருப்பேன் அப்படின்னு தான் அங்கே சொல்றார். சரிங்களா? ஓகே, அதே மாதிரி திரும்ப படிக்கிறேன். கர்த்தர் இயேசு தமது ஜீவனை பறிகொடுக்கவில்லை. அவர் தாமே முன்வந்து தம் ஜீவனை
கொடுத்து வைக்க மாத்திரமே செய்தார். அதை கொடுத்து வைப்பதற்கும் மறுபடியும் நல்ல கவனிங்க, அதை கொடுத்து வைப்பதற்கும் மற்றும் மறுபடியுமாய் வந்து பெற்றுக்கொள்வதற்கும் அதிகாரம் காணப்படுகின்றது. இந்த வசனம் நமக்கு தெரியும். யோவானில் 10ஆம் அதிகாரத்தில் 18, 19 படிக்கும்போது நமக்கு இந்த வசனங்கள் உள்ளே வந்துடும். சரிங்களா? அடுத்தது, மரணத்திலிருந்து அவர் உயிர் தெழுவதற்கென வேலை வந்தபோதோ, மரணத்திலிருந்து அவர் உயிர் தெழுவதற்கு வேலை வந்தபோதோ அவர் திவ்ய தலத்தில் தேவனுடைய குமாரனென உயர்தலத்தில் ஜீவனை பெற்றுக்கொண்டார். ஸோ மரணத்திலிருந்து அவர் உயிர் தெழும் பொழுது திவ்ய தலத்தில், ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில், வேற ஸ்டேஜ் அப்படின்றார். தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்த தலத்தில் ஜீவனை பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்றார். அது அவர் தமது ஜீவனை ஒப்பு கொடுத்ததற்கான வெகுமானமாகும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு உயர்ந்த ஸ்தானத்தில், உயர்ந்த தளத்தில், ஸ்டேஜில், அந்த ஸ்டேஜ் ஜீவனை பெற்றுக்கொண்டார் இல்லையா, அது அவர் வாழும் பொழுது தன்னுடைய ஜீவ உரிமைகளை ஒப்பு கொடுத்தார்ல, பிதாவின் கரத்தில் லே டவுன் வச்சார் இல்லையா, அப்படி வைத்ததில்ல, ஞானஸ்தானத்திலிருந்து மரிக்கிற வரைக்கும் உண்மையாக இருந்தார் இல்லையா, அந்த உண்மைக்கு கொடுத்த வெகுமதி தான் இப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானம் கிடைச்சிருக்குது, அழியாமை, இம்மார்டாலிட்டி அப்படின்னு சொல்றார். சரிங்களா? ஓகே, இது வெகுமான ஜீவனாகும், கிஃப்டட் லைஃப். இது வெகுமான ஜீவனாகும். இது அவருக்கான தேவனுடைய அன்பளிப்பாகும். இது மரணம் வரையிலான அவரது கீழ்ப்படுதலுக்கான வெகுமானம் ஆகும். இதெல்லாம் இப்போ நாம் பேசி முடிச்சுட்டோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மரணம் வரைக்கும் கீழ்ப்படிஞ்சதுனால தேவனுடைய கிஃப்டட் லைஃப்னு சொல்லலாம். அதை ஒரு பரிசு, அன்பளிப்பு இப்படின்னு சொல்லலான்றதை சொல்றார். சரிங்களா? பூமிக்குரிய ஜீவனுக்கான உரிமையினை அவர் இன்னமும் உடையவராக இருந்தார். இதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பூமிக்கான அந்த ஜீவியத்திற்கான உரிமையை அவர் இன்னமும் உடையவராக இருந்தார். திரும்ப படிக்கிறேன். பூமிக்குரிய ஜீவனுக்கான உரிமையினை அவர் இன்னமும் உடையவராக இருந்தார். ஏன்னா அவர் கொடுத்து தான் வைச்சார். அந்த இடத்துல வாழ்ந்து நிரூபிச்சதுனால அது அவருடையது, அந்த அதிகாரம் அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்றார். ஆனால் வெகுமதியாக அவருக்கு திவ்ய ஜீவன் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் வெகுமதியாக அவருக்கு திவ்ய ஜீவன் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த திவ்ய ஜீவனை, டிவைன், அவ்வளவுதான், இந்த திவ்ய ஜீவனை அவர் பெற்றவராய் இருக்க பூமிக்குரிய ஜீவனுக்கான அந்த பூமிக்குரிய உரிமையும் கூட, பாருங்க, இந்த வார்த்தையும் பெரிய பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். இப்போ சாதாரணமாக அந்த வார்த்தையை படிக்கிறோம், ஆனால் அர்த்தம் அப்படி கிடையாது. நிறைய பேர் இந்த இடத்துல புரியாமல் இருக்கலாம். இல்லை, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த திவ்ய ஜீவனை அவர் பெற்றவராய் இருக்க, இந்த திவ்ய ஜீவனை அவர் பெற்றவராய் இருக்க பூமிக்குரிய ஜீவனுக்கான, இந்த இடம்தான் பூமிக்குரிய ஜீவனுக்கான பூமிக்குரிய உரிமையும் கூட அவர் உடையவராக இருந்தார். இப்போ உங்களுக்கு புரியுதா? அவர் என்ன உடையவராக கிடையாது, ஆல்ரெடி திவ்ய ஜீவன்ல வந்துட்டார். இப்ப பூமிக்குரிய ஜீவன் இருக்கு அவர்கிட்ட. எப்படி 2 ஜீவன் இருக்க முடியும்? இதுதான் பிரச்சனை. 2 ஜீவன் இருக்க முடியாது அவர்கிட்ட. உயிர் எழுந்ததுக்கு அப்புறமா திவ்ய ஜீவன் வந்துருச்சு. இப்போ பூமிக்குரிய ஜீவனுக்கான அந்த உரிமை கையில் இருக்குது அவர்கிட்டன்னு சொல்றார். உரிமை தான் கையில் இருக்குது அப்படின்னு சொல்றார். சரிங்களா? திரும்பவும் படிக்கலாம் அந்த பாயிண்ட. ஆனால் வெகுமதியாக அவருக்கு திவ்ய ஜீவன் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த திவ்ய ஜீவனை அவர் பெற்றவராய் இருக்க பூமிக்குரிய ஜீவனுக்கான அந்த பூமிக்குரிய உரிமையும் கூட அவர் உடையவராய் இருந்தார். மற்றும் அதை அவர் விருப்பம் போல் கையாள முடிந்தவராய் காணப்பட்டார். நம்முடைய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு மனித ஜீவனுக்கான அந்த உரிமையை கையில் வச்சிருந்தாரு.
தன்னுடைய இஷ்டப்படி அதை கையாளுவதற்கும் அவருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது தேவனுடைய கரங்களில் காணப்பட்டது, அது தேவனுடைய கரத்தில் காணப்பட்டது. எது? பிதாவே, என்னுடைய ஆவியை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன்னு சொன்னார் இல்லையா, லூக்கா 23:46 அதை பற்றி பேசுகிறார். பிதாவே, உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இதை அவர் யாருக்கேனும் பயன்படுத்தினாரா? இல்லை. கர்த்தர் இயேசு திவ்ய ஜீவனுக்கான உரிமையினை உடையவராய் இருந்தது போன்று, கர்த்தர் இயேசு திவ்ய ஜீவனுக்கான உரிமையை உடையவராக இருந்தது போன்று அவர் தம்முடைய பூமிக்குரிய உரிமைகளையும் இன்னமும் உடையவராக இருக்கிறார். அவர் பூமிக்குரிய உரிமைகளையும் இன்னமும் உடையவராக இருக்கின்றார். ஸோ இங்கே நல்லா கவனிங்க, இந்த இடத்தை திரும்ப படிக்கலாம். கர்த்தர் இயேசு திவ்ய ஜீவனுக்கான உரிமையினை உடையவராய் இருந்தது போன்று. 2 உரிமை இருக்கு பார்த்தீங்களா? உயிர் தெழும் பொழுது தேவனுடைய குமாரன் என்ற உயர்ந்த தலத்தில் திவ்ய ஜீவனை பெற்றுக்கொண்டார் படித்தோம் இல்லையா? அந்த உரிமை 1. 2வது உரிமையானது மனித ஜீவனுக்கான உரிமை இருக்குது. அப்போ 2 உரிமை கையில் இருக்குது. எப்போ? உயிர்த்ததுக்கு அப்புறம். 2 ஜீவன் அல்ல, ஜீவனுக்கான உரிமை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே. அடுத்தது, கர்த்தர் இயேசு திவ்ய ஜீவனுக்கான உரிமையினை உடையவராய் இருந்தது போன்று அவர் தம்முடைய பூமிக்குரிய உரிமைகளையும் இன்னமும் உடையவராயிருந்தார். பூமிக்குரிய ஜீவனுக்கான தம்முடைய உரிமைகளை அவர் உலகத்திற்கு கொடுத்து விடுவதற்கு நகம் கொண்டுள்ளார். ஸோ 2 உரிமை இருந்துச்சு இல்லையா? ஒன்று அவருடைய திவ்ய ஜீவனுக்கான உரிமை, இன்னொன்று ஏற்கனவே அப்பாக்கிட்ட கொடுத்து வச்சார்ல மனித ஜீவனுக்கான உரிமை, அந்த உரிமையும் கையில் இருக்குது. இந்த மனித ஜீவனுக்கான உரிமையை தான் இந்த மனுக்குலத்துக்கு அவர் கொடுத்து விடுவதற்கான நோக்கம் கொண்டுள்ளார். காரணம் என்ன? இதுதான் அப்பா கேட்டது. சரிங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் கரஸ்பாண்டிங் ப்ரைஸ், மீட்கும் பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். சரிங்களா? பூமிக்குரிய ஜீவனுக்கான இந்த உரிமைகளை, பூமிக்குரிய ஜீவனுக்கான இந்த உரிமைகளை ஆதாமுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் வழங்குவதே இந்த ஏற்பாடுகளை பண்ணினதற்கான தேவனுடைய நோக்கமாக காணப்படுகின்றது. ஸோ ரொம்ப தெளிவான பாயிண்ட் சொல்லிட்டார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட பூமிக்குரிய ஜீவனுக்கான உரிமை இருந்தது, அதை நான் கொடுக்கறதுக்காக எண்ணம் கொண்டிருக்கிறேன். எதுக்காக? இதைத்தான் அப்பா கேட்டாரு. யாருக்காக கேட்டாரு? ஆதாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் கொடுப்பதற்காகவே இந்த ஏற்பாடுகளை பிதாகிய தேவன் பண்ணியிருந்தாரு. அதுக்கு நான் செவி கொடுக்கிறேன், அதுதான் என்னோட விருப்பமாகவும் இருக்கின்றதுன்றதை இங்கே சொன்னார். சரிங்களா? அடுத்தது, ஆனாலும் இப்பொழுதல்ல. இது என்ன புதுசாக ஒரு பாயிண்ட் சொல்ல நம்ம கவனிக்கலாம். சரிங்களா? ஆனாலும் இப்பொழுதல்ல, அவர் இப்பொழுது ஆட்டுக்குட்டியானவரின் மனைவியாகிய சபையை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறார். உலகத்துக்கு இந்த மனித ஜீவத்துக்கான உரிமையை கொடுக்கறதுக்காக என்ன கொண்டுள்ளார்னு சொன்னார் இல்லையா? அது இப்போ கிடையாது. இப்போ காஸ்பல் ஏஜில் இப்போ கிடையாது. இப்போ மனவாட்டியாகிய சபையை தேர்ந்தெடுக்கிறதா வேலை அப்படின்னு தெளிவாக புரிய வச்சிட்டார். சரிங்களா? அடுத்தது, கர்த்தர் இயேசுவின் மூலமாய் பிதாவினிடத்திற்கு வருகிற நாம் அனைவரும், கர்த்தர் இயேசுவின் மூலமாக பிதாவினிடத்திற்கு வருகிற நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்து உத்தரவாதமாக இருக்கிறார். நல்லா கவனிங்க. நாம நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவினிடத்தில் வரவோம் இல்லையா? அப்படி வர அனைவருக்கும் அவர் கேரண்டர் உத்தரவாதமாக இருக்கிறார். கேரண்டி பண்றார். இவர் மூலமா பிதா கிட்ட போறதுக்கான அந்த கேரண்டி என்ன பண்றாருன்னா கொடுக்குறான்றார். இப்படியே அவர் தங்கள் சரீரங்களை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்துள்ள அனைவருக்கும் இருக்கின்றார். அப்ப யார் யாரெல்லாம் ரோமர் 12:1 சொல்லப்பட்டதன் அடிப்படையில் தங்களுடைய சரீரங்களை ஜீவபலியாக, என்ன அர்த்தம் நமக்கு தெரியும்.
சரீரங்களை தேவனுக்கு ஏற்புடைய வகையில் யார் யாரெல்லாம் அந்த தியாகத்துக்குள்ளே போகிறாங்களோ, சரீரத்தை பலியிடுறாங்களோ, அவங்க எல்லாருக்குமே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உத்தரவாதமாக இருக்கிறார். கேரண்டர், நான் கேரண்டி உங்களுக்குன்றார். சரிங்களா? ஓகே. இவர்களை தம்முடைய சொந்த புண்ணியத்தின் வாயிலாக ஏற்றுக்கொண்டு நிறுத்துகின்றார். இவர்களை யார் யாரெல்லாம் தங்களை ஜீவ பலியாக ஒப்புக்கொள்கிறேன்னு சொல்லி வந்திருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள சொல்றார். இவர்களை தன்னுடைய சொந்த புண்ணியத்தின் வாயிலாக ஏற்றுக்கொண்டு, மெரிட், புண்ணியத்தின் வாயிலாக ஏற்றுக்கொண்டு நிறுத்துகின்றார். புண்ணியத்தினால் சாற்றப்படுவதற்கும் அது கொடுத்து விடப்படுவதற்கும் இடையில் வித்தியாசம் காணப்படுகின்றது. புண்ணியத்தினால் சாற்றப்படுவதற்கும் புண்ணியத்தை கொடுத்து விடுவதற்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றார். ஒருவேளை நீங்கள் என்னிடம் பணம் கொஞ்சம் கேட்க மற்றும் நான் உங்களுக்கு காசோலை ஒன்றின் பின்னால் சம்மதம் எழுதி கொடுத்தால், இப்போ என்ன பண்ணுறாருன்னா வித்தியாசத்தை காமிக்கிறார். எந்த வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா, புண்ணியத்தினால் சாற்றப்படுவதற்கும் புண்ணியம் கொடுக்கப்படுவதற்கும் வித்தியாசம் இருக்குன்றார். அந்த வித்தியாசம் எப்படி தெரியுமா? ஒருவேளை என்கிட்ட நீங்கள் காசு கேட்குறீங்க வச்சுக்கோங்களேன், நான் காசோலை செக் கொடுக்குறேன், செக்குக்கு பின்னாடி சம்மதம் அப்படின்னு எழுதி கொடுத்தால், அந்த காசோலையை நீங்கள் வங்கியில் சமர்ப்பித்து, நான் கொடுத்த செக்கை நீங்கள் பேங்க்கில் கொண்டு போய் கொடுத்து அதற்குரிய பணத்தை பெற்றுக்கொள்ளலாம். இப்படியே கர்த்தர் இயேசுவின் புண்ணியத்தினுடைய விஷயத்திலும் செய்யப்பட்டுள்ளது என்று சொல்லலாம். அவர் தமது பூரண முழுமையினுடைய புண்ணியத்தினை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திரும்ப படிக்கிறார். அவர் தமது பூரண முழுமையினுடைய புண்ணியத்தினை நமக்கு தரிப்பித்திருக்கின்றார் அல்லது சாற்றுகின்றார். மற்றும் இப்படியாக நாம் நம்மை தேவனுக்கு முன்பு பரிசுத்தமான ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதான நிலைமையில் ஒப்பு கொடுத்திடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த செக்கை ஏன் சொன்னார்னு சொல்லி பார்க்கும் பொழுது, காசு கேட்குறீங்க, நான் செக் கொடுத்துட்றேன் அவங்கக்கிட்ட, பின்னாடி செக்கில் சைன் பண்ணி கொடுத்துட்றேன், அந்த பணத்தை எடுத்துக்கிறதுக்கு சம்மதம் அப்படின்னு கொடுத்தார் இல்லையா? அது போல தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு, தேவன் முன்பாக நாம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அவர் உத்தரவாதம் கொடுக்குறாரு. அந்த புண்ணியமானது நமக்கு சாற்றப்பட்டிருக்கின்றது சொல்கிறாரு. ஸோ இப்போ படித்த இந்த புண்ணியமானது சாற்றப்பட்டிருக்கின்ற காரியங்கள்லாம் எளிமையாக புரியாது, இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். திரும்ப திரும்ப படிங்க, நிச்சயமாக புரியும் சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? அப்போ என்ன கேள்வி கேட்டாங்க? ஜீவ உரிமைகளை கர்த்தர் இயேசு சபைக்கு தரிப்பித்துள்ளதாக, சாற்றி உள்ளதாக நீங்கள் போதிக்கிறீங்களே, கரெக்டா? ஆமாம், அப்படித்தானே. நம்முடைய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த புண்ணியம்தான் நாங்கள் சாற்றப்பட்டிருக்குது. அதனால தான் இன்னைக்கு தேவனுக்கு முன்பாக நிற்க முடியுது. அதானே கரெக்டு அப்படின்னு சொல்லி அழகாக என்ன பண்ணிட்டாருன்னா முடிச்சிட்டான்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ நிறைய அருமையான நுணுக்கங்கள்லாம் உள்ள பேசப்பட்டிருக்குது. தொடர்ந்து இந்த காரியங்களை என்ன பண்ணுங்கன்னா ஒவ்வொருத்தருமே தனிப்பட்ட முறையில் தியானிக்கும் பொழுதும் வசனத்தை கூட சேர்த்து படிக்கும் பொழுதும் புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் பார்த்ததில் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய காரியம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இந்த மாம்சீக ஜீவனுக்கான உரிமையை பிதாவிடம் கொடுத்து வைத்தாரே தவிர இழக்கலை. அதை திரும்பவும் பெற்றுக்கொண்டார். எதை பெற்றுக்கொண்டார்னா, மனித ஜீவனுக்கான உரிமையை பெற்றுக்கொண்டார். அதே நேரத்தில் அவருக்கு திவ்ய சுபாவத்துக்கான உரிமையும் இருந்துச்சு. இப்போ அவர்கிட்ட இருக்கிறது உயிர் தெழுந்ததுக்கு அப்புறமா ஒரே ஒரு ஜீவன் இருக்குது, அது திவ்ய சுபாவத்துக்குரிய ஜீவன். அந்த உரிமை இருக்குது. பூமிக்குரிய ஜீவன் அல்ல, உரிமை இருக்குது. இந்த உரிமையை தான் உலக ஜனங்களுக்கு பிதா கொடுக்க ஏற்பாடு செய்திருந்தார். அதை நான் கொடுத்துட்டேன்ற ஒரு காரியத்தை சொன்னார். ஆனால் அதே நேரத்தில் சபைக்கு இது சாற்றப்பட்டுள்ளது அப்படின்னு சொன்னார். செக் கொடுத்தானே பணம் வாங்கியிருக்கோம், திரும்ப பணத்தை கொடுக்கணும். சாற்றப்பட்ட காரியத்தை திரும்ப கொடுக்கணுன்ற பாயிண்ட் தான் சொல்ல வராது. சரிங்களா? பண்புக்குரிய சகோதரங்களே, தொடர்ந்து இந்த காரியங்களை நிதானிக்கலாம். ஒரு சிறிய ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். சரிங்களா? சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. பிதாவே, விசேஷமாக
எங்களுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வாழ்க்கையின் முறைமைகளை, அவருடைய உரிமைகளை, ஜீவ உரிமைகளை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறீர். இந்த காரியங்களை நாங்கள் மென்மேலும் நிதானமாக கற்றுக்கொண்டு புரிந்து கொள்ள, அதன்படி வாழ தேவன் தாமே கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவை யாவும் எங்கள் மீட்பரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.